பீகாரில் முதல் கட்ட தேர்தல் இன்று முடிந்தது. வரும் நவம்பர் 11இல் இரண்டாம் கட்ட தேர்தல் நடக்கிறது. ஆட்சியை பிடிப்பது யார் என்பதில் தேசிய ஜனநாயக கூட்டணி, இண்டி கூட்டணி இடையே கடும் போட்டி நிலவுகிறது. தேர்தல் வியூக வல்லுநராக இருந்து ஜன்சுராஜ் கட்சியை துவக்கிய பிரசாந்த் கிஷோர் 116 தொகுதிகளில் வேட்பாளர்களை களமிறக்கினார். அவர்களில் கோபால்கஞ்ச் தொகுதி வேட்பாளர் டாக்டர் சசிசேகர் சின்ஹா, பிரஹம்பூர் தொகுதி வேட்பாளர் டாக்டர் சத்யபிரகாஷ் திவாரி, தானாம்பூர் வேட்பாளர் அகிலேஷ் குமார் ஆகியோர் கடந்த மாதம் அக்கட்சியிலிருந்து விலகினர். வேட்பு மனுக்களையும் வாபஸ் பெற்றனர். மூவரும் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக செயல்பட துவங்கினர். பாரதிய ஜனதாவின் அச்சுறுத்தல் தான் இதற்கு காரணம் என பிரசாந்த் கிஷோர் சொன்னார். இந்நிலையில் தேர்தல் நடப்பதற்கு முந்தைய நாளான நேற்று முங்கர் தொகுதி வேட்பாளர் சஞ்சய் சிங் ஜன்சுராஜ் கட்சியிலிருந்து விலகினார். அந்த தொகுதியில் போட்டியிடும் பாரதிய ஜனதா வேட்பாளர் குமார் பிரணாய்க்கு ஆதரவு அளிப்பதாக அறிவித்தார். இன்று தேர்தல் நடந்த நிலையில் நேற்று அவர் எடுத்த முடிவு ஜன்சுராஜ் கட்சிக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. பீகாரின் அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்துவோம் என்று முன்பு பிரசாந்த் கிஷோர் கூறினார். ஆனால் 116 தொகுதிகளுக்கு மட்டுமே அவரால் வேட்பாளர்களை நிறுத்த முடிந்தது. அதில் 4 வேட்பாளர்கள் விலகியுள்ளனர். ஜன்சுராஜ் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் அமித்குமார், முக்கிய நிர்வாகிகள் கர்ம்வீர் பாஸ்வான், அனிதா குமாரி போன்றவர்களும் ஜன்சுராஜ் கட்சியை விட்டு விலகிவிட்டனர். பீகாரில் மாற்றத்தை கொண்டு வருவேன் என தொடர்ந்து கூறி வரும் பிரசாந்த் கிஷோரின் கட்சிக்கு இது பின்னடைவாக பார்க்கப்படுகிறது.